அன்னைக்கு திமுக எதிராக நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக தாவேக்கா வந்திருக்கு. தாவேக்கா எதிராக நாங்கள் இருக்கோம். அண்ணன் எவ்வளோ கூலாக பதில் சொல்கிறாரு பார்த்தீங்களா? போன தடவை டிவிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு, அடித்தோம். இந்த தடவை டிவிகே ஆட்சியில் இருக்க அடிக்கும். அதாவது நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னா வேறு யாரும் ஆட்சியில் இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எங்களை மோடி அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே கொள்கை அதான். நம்ம ஆட்சியில் இல்லையா, அங்கே நாங்கள் வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் அவங்கள அடிக்கணும், குறை சொல்லணும், போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுங்கிற அந்த தாரக மந்திரத்தை அண்ணன் சொல்லாமல் சொல்கிறாரு. இதே வேலையாத்தான் அலைகிறானா அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாகிட்டு, குற்றங்கள் அதிகமாகிட்டு, டிவிக்கு கட்சிக்காரங்களே நிறைய பாலியல் வன்பொருள்லாம் பயன்படுறாங்கன்னு சொல்றாரு. அது உண்மையை ஏற்றுக்கூடிய தான் உண்மையாக நடந்திருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்க வேற மாநிலங்களையும் இந்தியாவிலும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறைஞ்சிருச்சா, குற்றங்களே நடக்காமல் இல்லையா, இதெல்லாம் அண்ணனால் கேட்க முடியுமா, இல்லை சொல்ல தான் முடியுமா? முடியாது. அப்படிங்கும்போது ஒரு எதுங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கனால நீங்கள் தமிழ்நாட்டில் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்காக பேசலையே. ஆளுங்கட்சியில் நீங்கள் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை இதை கேள்வி கேட்கணும்னு கேட்டுட்டு வரீங்களே தவிர நீங்கள் மக்களுக்காக போராடலை. உங்கள் கட்சியோட கொள்கையை ஃபாலோ பண்ணி போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் நம்ம அண்ணனுக்கும் போதைப் பொருள் பழக்கத்துக்கும் ரொம்ப மதுவுக்கும் தூரங்கிற மாதிரி பேசிட்டு வர்றாரு. நான் என்ன சொல்ல வரேன், அண்ணனுக்கு திருநெல்வேலி நயனாக பெரிய பார் இருக்குது. அங்கே பிளாக்ல சரக்கு வைக்காமல் இருக்காங்களா, இல்லை அந்த பார் தான் இயங்காமல் இருக்கா? அப்படி இருக்கும்போது நீங்கள் போதைப் பழக்கத்தை பற்றி பேசக்கூடாது. அது உங்களுக்கு பேசுறதுக்கான இதுவும் கிடையாது. நீங்கள் முதல்ல அந்த பாரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கான வழியில் மட்டும் போராடினீங்கன்னா அந்த கேள்வியை நீங்கள் அரசாங்கத்தை பற்றி கேட்கலாம். அப்போ எப்படி நீங்கள் கேட்க முடியும்? மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஒழுங்காக இருக்கணும், அடுத்தவங்க ஒழுங்குபடுத்தணும். நம்ம ஒழுங்காக இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வர விஷயம்.